தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் செல்லும் சாலையில் தனியார் கார் விற்பனை நிலையம் முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களின் மீது ஏறி அமர்ந்து அங்குமிங்கும் நோட்டமிட்ட இளைஞர் இருசக்கர வாகனத்தின் லாக்கை உடைத்து திருடிச் சென்றார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருநெல்லூரில் முத்துமாரியம்மன் கோயில் தை திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் 700 காளைகளை அவிழ்த்துவிட அனுமதி வழங்கப்பட்டது. வாடிவாசலிலிருந்து ஆவேசமாக வெளியேறிய காளைகளை பிடிக்க 350 மாடுபிடி வீரர்கள் சுழற்சி முறையில் களமாடியதை பார்வையாளர்கள் உற்சாகமாக ரசித்தனர். கிராமத்தில் வழக்கமாக நடத்தப்படும் இந்த ஜல்லிக்கட்டில் மாடுபிடி வீரர்களுக்கோ சிறந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கோ எந்தவிதமான பரிசுகளும் வழங்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொட்டிவாக்கம் நியூ பீச் சாலையில் தனியார் விடுதியில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 14 பேர் கைது செய்யப்பட்டனர். தகவலின் பேரில் அங்கு காவல்துறையினர் சோதனையிட்ட போது ஒரு அறைக்குள் 14 பேர் பணம் வைத்து சூதாடியது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 1,37,000 ரூபாய் சீட்டுக்கட்டுகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 14 பேரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அனைவரையும் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் சரணாலயத்தில் 4 குட்டிகளுடன் புலி ஒன்று சுற்றித் திரிந்ததை சுற்றுலாப் பயணிகள் கண்டு வியந்தனர். பந்திப்பூர் புலிகள் காப்பக சரணாலயத்திற்கு வனத்துறையினர் வாகனங்களில் சுற்றுலாப் பயணிகள் அழைத்துச் செல்லப்படுவது வழக்கம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக 4 குட்டிகளுடன் புலி ஒன்று அந்த வனப்பகுதியில் சுற்றித் திரிகிறது. அவற்றை சுற்றுலாப் பயணிகள் அடிக்கடி பார்த்து ரசிக்கின்றனர். சாலை பாதுகாப்பாக உள்ளதா என்பதை பார்த்துவிட்டு தாய் புலி சைகை காட்டியதும் 4 குட்டிகளும் அதன் பின்னே துள்ளி குதித்து ஓடுகின்றன. நாட்டிலேயே சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட திருவாரூர் மாவட்ட முத்துப்பேட்டை காவல் நிலையத்திற்கு திருச்சி ஐஜி நேரில் சென்று காவலர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய சிறந்த காவல் நிலையத்திற்கான சான்றிதழை முத்துப்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் கடனியப்பன், துணை ஆய்வாளர் மோகன்ராஜ் ஆகியோரிடம் ஐஜி ஜோசி நிர்மல்குமார் வழங்கினார். காவல்துறை பணியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை முறையாக கையாண்டமைக்காக முத்துப்பேட்டை காவல் நிலையத்தினரை ஐஜி பாராட்டினார். வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடியை கண்டித்து மயிலாடுதுறையில் கிட்டப்பா அங்காடி முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மனித மலத்தை கலந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களிடையே குற்றவாளிகளாக்கப்பட்டதாகவும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க கோரியும் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும் கண்டனம் முழக்கப்பட்டனர். ஆளுநர் விவகாரத்தில் நல்ல தீர்ப்பு வரும், நியாயம் கிடைக்கும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல திருப்பங்களையும் தந்த தமிழ்நாடு ஆளுநர் அதிகார கட்டமைப்பிலும் பிற மாநில அரசுகளுக்கு வழிகாட்டும் என்று கூறினார். இவரே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அதிபரை போல் நடந்து கொள்ள முயற்சிக்கிறார் என்பதையெல்லாம் உச்சநீதிமன்றம் கூர்ந்து கவனித்திருக்கிறது. இன்னைக்கு தமிழக அரசின் மூலம் ஏற்பட்டிருக்கிற இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு மற்ற மாநில கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலை, நெறிமுறையை, கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வழி தந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலை வளைவில் அதிவேகமாக வந்த பைக் கட்டுப்பாட்டை இழந்து பாதசாரிகள் மீது மோதிய விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கல்லடிக்கோடு பகுதியில் பயணிகள் பேருந்து நிலையம் அருகே சிலர் நின்றிருந்த போது அவ்வழியே பைக்கில் அதிவேகமாக வந்தவர் வேகத்தை குறைக்காமல் வளைவில் திரும்ப முயன்ற போது விபத்து ஏற்பட்டது. பாதசாரிகள் இருவர், பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். குஜராத்தின் பாவ்நகர் பகுதியில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் 17 வயது மாணவர் மீது மாணவியின் பாதுகாவலர் கத்தியால் பலமுறை குத்திய அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. மாணவியுடன் அந்த மாணவர் தொலைபேசியில் பேசியதாக தெரிகிறது. இதுகுறித்து மாணவியின் பாதுகாவலர் பயிற்சி மையத்தில் தெரிவித்துள்ளார். மாணவி மற்றும் மாணவரை அழைத்து பயிற்சி மைய ஆசிரியர் பேசியுள்ளார். அப்போது மாணவியின் பாதுகாவலரும் அங்கிருந்த நிலையில் அவர் திடீரென்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மாணவரை சரமாரியாக குத்தத் தொடங்கினார். இந்த
இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மெட்டா நிறுவனம் சுமார் 12 நாடுகளில் பணிநீக்க நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் பிப்ரவரி 18ஆம் தேதி வரை பணிநீக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. AI பயன்பாடு அதிகரித்துள்ள நிலையில் அதற்கேற்றாற் போல மிஷின் லேர்னிங்கில் திறமையான ஊழியர்களை வேலைக்கு எடுக்க மெட்டா நிறுவனம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக ஊழியர்களுக்கு அந்நிறுவனம் தகவல் அனுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கையால் சுமார் 5% ஊழியர்கள் வேலையை இழக்க நேரிடும் என கூறப்படுகிறது. ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து நாடுகளில் உள்ள தொழிலாளர்கள் நலச் சட்டங்களினால் இந்த நடவடிக்கை அங்கு எடுக்கப்படாது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. ஓபன் ஏஐ நிறுவனத்தை வாங்குவதற்காக எலான் மஸ்க் தலைமையிலான முதலீட்டாளர்கள் முன்வந்த நிலையில் அதனை சாம் ஆல்டன் மறுத்துள்ளார். ChatGPT வடிவமைத்த ஓபன் ஏஐ நிறுவனத்தை மஸ்குடன் இணைந்து சாம் ஆல்டன் தொடங்கினார். பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக அந்த நிறுவனத்திலிருந்து மஸ்க் விலகினார். ChatGPT உலகம் முழுவதும் பிரபலமடைந்த பின்னர் ஓபன் ஏஐ குறித்து மஸ்க் எதிர்மறையான கருத்துக்களை கூறி வந்தார். இந்நிலையில் அந்த நிறுவனத்தை வாங்க எலான் மஸ்க் தலைமையிலான முதலீட்டாளர்கள் 8,44,000 கோடி ரூபாய் வரை விலை பேசியுள்ளனர். இந்த ஆஃபரை மறுத்துள்ள சாம் ஆல்டன் வேண்டுமென்றால் எக்ஸ் தளத்தை 88 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுராவில் உள்ள கோயிலில் பக்தர்களை கோயில் பூசாரி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள பங்கி பிகாரி கோயிலில் கூட்டம் அதிகமாக இருந்தபோது மும்பையில் இருந்து வந்த பக்தர்கள் சிலர் பிரசாதம் வழங்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பூசாரி ஒருவர் அவர்களை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் அங்கு கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 பக்தர்களுக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக கோயில் நிர்வாகத்தின் மீது பக்தர்கள் புகார் அளித்துள்ளனர்.